கால காலமாக மாஞ்சோலை எஸ்டேட்டில் ஒன்று கூடி வாழ்ந்தவர்கள் எஸ்டேட்டை விட்டு பிரிய மனம் இல்லாமல் சினிமா பாடலை பாடி தங்கள் மனவேதனையை கண்ணீரோடு வெளிப்படுத்திய இந்த காட்சி காணும் நம்மையும் கலங்க செய்தது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது மாஞ்சோலை வனப்பகுதி. சுமார் 8000 ஏக்கர் கொண்ட மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, குதிரை வெட்டி ஆகிய பகுதிகள் ஒரு காலத்தில் சிங்கப்பட்டி ஜமீன் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதன் பின்னர் 1929ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவை சேர்ந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்ற தனியார் நிறுவனம் மாஞ்சோலை எஸ்டேட்டை 99 ஆண்டுகள் குத்தகை எடுத்தது. இதில் 1500க்கும் மேற்பட்ட தேயிலை தொழிலாளர்கள், ஒப்பந்த மற்றும் நிரந்தர தொழிலாளர்கள் அங்கேயே தங்கி பணிபுரிந்து வந்தனர். வரும் 2028ஆம் ஆண்டுடன் 99 ஆண்டுகால குத்தகை முடிவுக்கு வரவுள்ள நிலையில் மாஞ்சோலை வனப்பகுதியை உச்சநீதிமன்றம் காப்புக்காடாக அறிவித்தது. இதற்கான நடைமுறையை வனத்துறை தொடங்கிய நிலையில் ஏற்கனவே நிறுவனத்தை நடத்த முடியாமல் திணறி வந்த பிபிடிசி நிறுவனம் உச்சநீதிமன்றத்தின் அறிவிப்பை காரணம் காட்டி தொழிலாளர்களை வெளியேற்றும் நடவடிக்கையில் இறங்கியது. தலைமுறையாக பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு திட்டம் மூலம் பணப்பலன்கள் வழங்கப்படும் என அறிவித்த பிபிடிசி நிறுவனம் குடியிருப்பதற்கு வழங்கப்பட்ட வீட்டையும் காலி செய்ய 45 நாட்கள் கெடு கொடுத்தது. பிபிடிசி நிறுவனத்தின் இந்த அறிவிப்பால் நிலைகுலைந்த தொழிலாளர்கள் தங்கள் எதிர்காலத்தை எண்ணி கவலையடைய தொடங்கினர். 10 வீட்டில் இருக்க மாதிரி ஒரே வீட்டில் இருக்கிறது இங்க உள்ள பாசம் எங்கேயுமே கிடையாது. இந்நிலையில் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட கெடு வெள்ளிக்கிழமையுடன் முடிந்த நிலையில் விருப்ப ஓய்வு கடிதத்தில் கையெழுத்திட்ட தோட்ட தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக பணி செய்த மாஞ்சோலை எஸ்டேட்டை விட்டு வெளியேறும் போது கதறி அழுதபடியே கண்ணீருடன் வெளியேறினர். ஒரே குடும்பமாக வாழ்ந்து வந்ததாக கூறிய பெண் தொழிலாளி ஒருவர் இங்குள்ள பாசம் வேறெங்கும் கிடைக்காது என கண் கலங்கினார். தங்களது சுக துக்கங்களை பகிர்ந்து கொண்ட மாஞ்சோலை எஸ்டேட்டை பிரிய மனமில்லாத பெண் தொழிலாளர்கள் பாடி திரிந்த பறவைகளே பாடலை பாடி தங்களது மனவேதனையை வெளிப்படுத்தினர். நான்கு தலைமுறைக்கு மேலாக வேலை செய்து வரும் தங்களை திடீரென வெளியேற சொன்னால் எங்கே போவது என கலங்கிய தொழிலாளர்கள் பிபிடிசி நிறுவனம் வழங்கும் விஆர்எஸ் பணத்தில் இருப்பதற்கு 1 சென்ட் நிலம் கூட வாங்க முடியாது என்றும் பெற்ற தாயை விட்டு பிரிவதைப் போல் உணர்வதாக கவலை தெரிவித்தனர். எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இந்த எஸ்டேட்டில் தான் நாங்கள் வேலை பார்க்கோம். எனக்கு 52 வயசு ஆகிட்டு. நானும் 30 வருஷம் இங்கே தான் வேலை பார்க்கேன். என்னுடைய அட்ரஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. சொல்லப்போனால் என்னுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் அட்ரஸ் வரைக்கும் இங்கே தான் இருக்குது. ஆனால் இப்போ நிர்வாகம் எஸ்டேட்டை நடத்த முடியாதுன்னு சொல்லி எங்களிலேருந்து போக சொல்லுதாங்க. இந்த விஆர்எஸ் எங்களுக்கு 1 சென்ட் இடம் வாங்குறதுக்கு கூட காணாது. வேறு வேலையே தெரியாத தங்களுக்கு இனி யார் வேலை கொடுப்பார்கள்? அப்படியே கிடைத்தாலும் எப்போது வேலையை பழகி எப்படி வாழ்க்கை நடத்த போகிறோம் என்ற தோட்ட தொழிலாளர்கள் ஆதார் உள்ளிட்ட அனைத்து அடையாள அட்டைகளும் எஸ்டேட் முகவரியில்தான் இருப்பதாகவும் திடீர் அறிவிப்பால் பிள்ளைகளின் படிப்பும் கேள்விக்குறியாகி விட்டதாகவும் மனவேதனையை கொட்டினர். எங்களுக்கு வெளியில உள்ள பழக்க வழக்கங்கள் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அது இல்லாம நாங்க வெளியே பின்னும் போய் ஆளுகள்கிட்ட பழகி அவங்களோட ஒன்னா இருந்து அந்த தொழிலும் வேற தொழிலும் தெரியாது. அந்த வேலைக்கு 50 வயசுக்கு மேல உள்ளவங்களும் நீ எங்களை யாரும் வேலைக்கு கூப்பிடுவா? வேலைக்கு நாங்க போனாலும் 50 எல்லாருமே 3/4 பேரு 50 வயசுக்கு மேல உள்ளவங்க இருக்கோம். யாருமே எங்களுக்கு எந்த தொழிலும் தெரியாது, எந்த வேலையும் எங்களால பார்க்கவும் முடியாது. எங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து ஒரு வீடோ ஒரு இடமோ கொடுத்தாதான் நாங்க இதுல இருந்து போக முடியும். இல்லைன்னா நாங்க இதுல இருந்து யாருமே போறக்கூடிய மன சூழ்நிலையில இல்லை. நாங்க ரொம்ப மன உளைச்சலோட தான் இருக்கோங்க.
மாஞ்சோலை எஸ்டேட்டை அரசே ஏற்று நடத்தி தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற தோட்ட தொழிலாளர்கள் இல்லாவிட்டால் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு நிலம் வீடு வழங்கி உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த வரைக்கும் இந்த இடத்துல நான் ஒரு அனாதையாக தான் இருந்துட்டு இருக்கேன். எனக்கு எந்த சலுகையுமே கிடையாது. ஆனால் இந்த கம்பெனி வேலை இருக்க போய் நாங்கள் இந்த இடத்துல இந்த வேலையை செஞ்சு நாங்கள் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு வீடு இல்லாமல் நாங்கள் திடீர்னு போக சொல்லும் போது நாங்கள் எங்கே போக முடியும்? எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு வீட்டை எங்களுக்கு கொடுக்கணும். இல்லாட்டி எங்களால் எங்கே போகணுன்னே சொல்ல முடியல. அந்த சூழ்நிலையை தான் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.